கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது செயின்ட் பெர்னார்டு. பிறப்பு கிபி 1091, மறைவு கிபி 1153. செயின்ட் பெர்னார்டு கிபி 1091 பிரான்ஸ் நாட்டில் டிஜான் என்னும் இடத்தில் அருகிலுள்ள பேண்டன்டைன்ஸ் அரண்மனையில் பிறந்தார். இவர் பிரபுக்கள் குலத்தவர். இவருடைய தந்தையின் பெயர் டெசலின், தாயின் பெயர் ஆலிஸ். அன்னாள் சாமுவேலை கடவுளுக்கென்று தத்தம் செய்தது போல பெர்னார்டையும் அவருடைய தாய் தேவனுக்கென்று ஒப்புக் கொடுத்தார். செயின்ட் பெர்னார்டு இவர்களுடைய 3வது பிள்ளை. இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் ஒரு பெண் உள்பட 7 பேர் ஆவார்கள். இந்த 7 பிள்ளைகளையும் தேவனின் ஊழியத்திற்கென்று அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். இப்பெருமாட்டியாரின் தியாகத்தையும் தேவனின் பேருள்ள பக்தியையும் என்னவென்று புகழ்வது. தேவனின் ஊழியராக அவரின் ஆலய பிரகாரத்தில் பணியாற்ற பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அதற்கு ஏற்ப வளர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்துடன் அவர்களை சகல நற்குணங்களிலும் சிறந்தவர்களாய் விளங்கும்படி வளர்க்க முனைந்தார்கள். ஒரே மகளான ஹெம்பலின் தம் சகோதரர்களைப் போலவே தேவனுக்கென்று தம்மை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த வாட்டியாக வாழ்ந்து கிபி 1141 தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். இளமையிலேயே செயின்ட் பெர்னார்டு குணசீலராக விளங்கினார். வாலிப பிரயாயத்தை அடைந்ததும் திருமறையை பற்றிய விளக்கங்களை படித்து தேவனின் ஊழியத்திற்கென்று தம்மை ஆயத்தம் செய்து கொண்டார். செயின்ட் ஆம்ப்ரோஸ் பிறந்த தினத்தன்று அவருடைய தாயார் சுற்றுப்புறங்களில் உள்ள குருமாரை அரண்மனைக்கு வரவழைத்து தேவ பக்தியுடன் அந்த நாளை கொண்டாடுவது வழக்கம். கிபி 1110 அந்த நாளை அவ்வாறு கொண்டாடும் பொழுது அவர்கள் அமைதியாக கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அக்காலத்தில் பிரான்ஸ் நாட்டில் சிட்டே என்ற இடத்தில் பிரசித்தி பெற்ற கிறிஸ்தவ மடம் ஒன்று இருந்தது. உன்னத ஆத்மீக நிலையை அடைய விரும்பும் கிறிஸ்தவ மக்கள் அங்கு சென்று தங்கள் புலன்களை அடக்கி துறவிகளாக வாழ்ந்து வந்தார்கள். செயின்ட் ஸ்தேவான் என்ற பக்தன் அம்மடத்தை நடத்தி வந்தார். பெர்னார்டும் அங்கு சென்று வசிக்க திட்டமிட்டார். அவர் அங்கு செல்வது அவருடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருப்பமில்லாதிருந்தது. எனவே அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். அவருடைய குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்துவதில் சுமார் 6 மாதங்கள் செலவிட்டு தன்னை தடுத்த சகோதரர்களையும் நண்பர்களையும் சமாதானப்படுத்தி சிட்டே மடத்திற்கு சென்றார். அங்கு கடுமையான உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் நாட்களை செலவிட ஆரம்பித்தார். சிட்டே மடத்தில் இருந்த காலத்தில் செயின்ட் ஸ்தேவானுடைய தூய வாழ்க்கை இவருக்கு சிறந்த முன்மாதிரியாயிருந்தது. மடத்தில் பல நிகழ்ச்சிகளிலிருந்து அவர் தேவனால் நடத்தப்பட்ட மெய்யடியார் என்று பெர்னார்டு உணர்ந்தார். பெர்னார்டு ஒவ்வொரு நாளும் 7 சங்கீதங்களை மனப்பாடம் செய்து வந்தார். இப்படி அவர் செய்தது வேறொருவருக்கு தெரியாது. ஒரு நாள் பெர்னார்டு அவ்வாறு மனப்பாடம் செய்வதை மறந்துவிட்டார். இதை தம் பக்தி உணர்ச்சியால் அறிந்து செயின்ட் ஸ்தேவான் பெர்னார்டை பார்த்து, நீர் 7 சங்கீதங்களை தினமும் மனப்பாடம் செய்வீரே, நேற்றைய தினம் யார் உமக்காக அதை மேற்கொண்டு செய்யும்படி விட்டுவிட்டீர் என்றார். இதை கேட்ட பெர்னார்டு மனதில் குத்தப்பட்டு தேவனிடம் மன்னிப்பு கோரி அன்று முதல் தாம் செய்யும்படி நிர்ணயித்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும் தவறாமல் செய்தார். பெர்னார்டு மிக எளிய முறையில் தம் வாழ்க்கையை நடத்தி வந்தார். பாவத்தின் மேல் வெற்றி சிறந்து தூய வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால் தம் உடலை அடக்கி வாழ்தல் அவசியம் என்று கருதினார். ரொட்டியை சாப்பிட்டு தண்ணீரை பானமாக கொண்டு வாழ்ந்தார். அதன் பயனாக அவருடைய உடல் நலம் கெட்டபொழுது கீரை கூழில் கொஞ்சம் தேனும் சேர்த்து அருந்தினார். இவைகளை அவர் சாதாரண நாட்களில் சாப்பிடுவது அவசியமில்லை என்றும், நொறுங்குண்ட இருதயத்தினால் வரும் கண்ணீரினால் நனைந்த ரொட்டியையே ஒரு பக்தனுக்கு போதும் என்றும் சொல்லி வந்தார். இவர் புத்தி கூர்மையும் வேத அறிவும் நிறைந்தவர், தூய வாழ்க்கையை கடைபிடித்தவர். எனவே இவருடைய புகழ் எங்கும் பரவலாயிற்று. அநேக கிறிஸ்தவ மக்கள் துறவரம் பூண்டு அவர் மடத்திற்கு வர முற்பட்டனர். சிட்டே மடத்தில் போதுமான இடம் இல்லாமற் போயிற்று. ஆகவே லாபர்டே என்னும் இடத்தில் கிபி 1113 ஒரு மடம் நிறுவப்பட்டது. வெகு சீக்கிரத்தில் 3வது மடம் தேவைப்பட்டது. கிபி 1116 ஒரு பிரபு இனாமாக வழங்கின கிளர்வா என்னுமிடத்தில் அதை கட்டினார்கள். அதை நிர்வகிக்கும் பொறுப்பு பெர்னார்டுக்கு கொடுக்கப்பட்டது. 12 துறவிகள் பக்தரின் சில சகோதரர்கள் உட்பட அங்கு சென்று தங்களுக்கென்று சிறு அறைகளை கட்டிக்கொண்டு வேத வாசிப்பிலும் தியானத்திலும் ஜெபத்திலும் நாட்களை செலவிட்டார்கள். அவ்வப்பொழுது ஏற்பட்ட இன்னல்கள் தேவனின் கிருபையால் மேற்கொண்டு அவரை துதித்து வந்தார்கள். பெர்னார்டு இவ்வுலகத்தில் பூத உடலோடு இருக்கும் பொழுதே விண்ணுலக வாழ்க்கையை நடத்துபவராக காணப்பட்டார். துறவிகளின் உணர்வுக்காக அவர் மடத்தில் செய்த திட்டங்கள் அதில் வசித்தவர்களுக்கு முதலில் கஷ்டமாக காணப்பட்டது. மடத்தின் நிலத்தில் விளைந்த தானியத்தால் செய்யப்பட்ட ரொட்டி அவர்களுக்கு உணவாயிருந்தது. நாளடைவில் பெர்னார்டின் நட்பும் அவர் வாழ்க்கையின் முன்மாதிரியும் மோசமான உணவையும் அவர்கள் ருசியுள்ள உணவாக ஏற்று தங்கள் வாழ்நாளை செலவிடச் செய்தது. பெர்னார்டின் தகப்பனாரும் அம்மடத்திற்கு வந்து துறவியாக வாழ்ந்து உயிர் நீத்தார். பெர்னார்டின் தூய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் கேள்விப்பட்டு நாட்டிலும் சபைகளிலும்
இடங்களிலும் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கும்படியாக அவரை அழைத்தார்கள். மடத்திலுள்ள அலுவல்களை மட்டும் கவனித்து உலகத்தால் கரைபடாமல் வாழ்க்கை நடத்த விரும்பிய பெர்னார்டுக்கு மடத்தை விட்டு வெளியே செல்ல மனமில்லை. எனினும் தேவன் தம்மை எந்த பணி செய்ய சித்தம் கொண்டு எங்கு செல்ல தம்மை அழைத்தாரோ அங்கு தாம் செல்வது தம்முடைய கடமை என்று கருதினார். பாரிஸ் நகரத்து மக்கள் இவருடைய திருமறை புலமையை பயன்படுத்தி கிறிஸ்தவ சமய போதகர்களுக்கும் மாணவர்களுக்கும் போதிக்கும்படி இவரை அழைத்தார்கள். அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி கிபி 1122 பாரிஸ் நகரத்திற்கு குரு பட்டத்திற்கென்று படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு திருமறை விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். குருக்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்கவும் இவர் உதவியை நாடினார்கள். ரோம்ஸ் நகர மக்களுக்கும் பிரதம அத்தியட்சர்களுக்கும் இடையே பிளவு ஏற்பட்டு சபையின் வாழ்வை அது கெடுத்த பொழுது பெர்னார்டு அங்கு சென்று அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்தார். ஜெர்மனியின் சக்கரவர்த்தி லோத்தாருக்கும் சக்கரவர்த்தி ஹென்ரியினுடைய 2 மகன்களுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் நாட்டின் அமைதி கெட்டது. அவர்களை சமாதானப்படுத்தும்படி பெர்னார்டு அனுப்பப்பட்டார். அவர் எங்கு சென்றாலும் மேல் உலகத்திலிருந்து வந்த ஒரு தேவனின் அடியானைப் போல அவரை வரவேற்றார்கள். அவருடைய மலர்ந்த முகமும் தூய்மையான பேச்சும் நடத்தையும் மக்களின் மனதை கவர்ந்தன. அரச குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிற்று. மிலான் சபையில் அப்பொழுது ஏற்பட்ட பிளவை சரிபடுத்தி சபை ஒன்றுபடச் செய்தார். அவருடைய வருகையால் கிறிஸ்தவ மக்களின் வாழ்க்கையில் மாறுதல் காணப்பட்டது. மிலானிலிருந்து கிளர்வா என்ற தம் மடத்திற்கு திரும்பினார். செயின்ட் பெர்னார்டு கிளர்வாவில் நீடித்து பணியாற்ற முடியவில்லை. பிரிட்டனில் அக்விட்டன் பிரபு என்று சொல்லப்பட்ட வில்லியம் தன்னுடைய கெட்ட நடத்தையாலும் அத்தியட்சருக்கு இழைத்த துன்பங்களிலும் சபைக்கு கெடுதல் உண்டாக்கி வந்தான். அங்கு சென்று அந்த பிரபுவை சந்தித்து அவருடைய குற்றங்களை உணர்த்தினார். அவர் மனமாறி சிறந்த ஒரு ஊழியனாக மாறினார். அங்குள்ள சபைகள் முன்னேற்றமடைய தொடங்கின. அபிலாடு என்பவன் கிறிஸ்தவத்தை குறித்து தவறான கொள்கைகளை பரவச் செய்தான். பெர்னார்டு அவரை கண்டித்து குற்றத்தை உணர்த்தினார். கில்பர்டு என்பவனும் அவ்வாறு வேத புரட்சி செய்து வந்தான். அவனும் பெர்னார்டின் போதனையினால் குணப்பட்டான். கிபி 1153 பெர்னார்டு நோய்வாய்ப்பட்டார். அந்நிலைமையிலும் மக்களை ஒன்றுபடுத்தி மக்களை சீர்திருத்தும் பணியை அவர் விட்டுவிடவில்லை. ட்ரையர்ஸ் என்னுமிடத்தில் உள்ள குடிகள் மீது அதன் அருகாமையில் உள்ள அரசகுமாரன் படையெடுத்து அநேகரை வாளுக்கு இரையாக்கினான். அவனை பழிவாங்கும் எண்ணத்துடன் கிராம மக்கள் ஒன்று கூடினார்கள். இதை கேள்வியுற்ற ட்ரையர்ஸ் அத்தியட்சகர் கலகத்தை தடுக்கக்கூடியவர் பெர்னார்டை தவிர வேறொருவரும் இல்லை என்று உணர்ந்து அவரை அணுகி இருதரத்தினரையும் சமாதானப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர் கேட்டுக்கொண்டபடி அவர் அவ்விடம் சென்று அவர்களை சமாதானப்படுத்தி திரும்பினார். இப்பிரயாணத்தில் அவருடைய நோய் அதிகரித்தது. மரண தருவாயில் அவரை சுற்றி நின்று ஜெபம் செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்து, என் தேவனிடம் செல்ல என்னை தடை செய்யாதீர்கள் என்று சொல்லி தன் ஆவியை ஒப்புக் கொடுத்து தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். பெர்னார்டு மரித்த பொழுது அவர் நிறுவிய கிளாவர்ட்ஸ் மடத்தில் 700 துறவிகள் இருந்தார்கள். இதை தவிர அவர் 120 மடங்களை கட்டினார். அரச குலத்தவர்களில் அநேகர் அவருடைய தூய வாழ்க்கையால் கவரப்பட்டு துறவிகளானார்கள். ஐரோப்பாவில் உள்ள பல இடங்களில் உள்ள அத்தியாதீனங்களிலிருந்து அவர் அங்கு அத்தியட்சராக பணியாற்றும்படி அழைப்பு வந்தபோது அப்பதவியை வகிக்க அவர் அறவே மறுத்தார். திருச்சபைக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் செய்தார். அவர் ஒரு திருமறை புலவர், அநேக பக்தி நூல்களை எழுதியுள்ளவர். அவைகளில் தேவனின் பேரில் அன்பு கூறுதல் என்ற நூல் மிகச் சிறந்ததாகும். இயேசுவே நீர் என் இன்பம் என்ற ஞான பாடலும் மற்ற சில ஞான பாடல்களும் இவரால் எழுதப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.